விஜய் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். திடீர்னு வந்து எனக்கு அடிபடுறது இல்லை ஏதோ ஒன்று பிரச்சனை, உடம்புல பிரச்சனை. டாக்டர் வந்து இவங்களை காப்பாற்ற முடியாது, ஃபேமிலியில் உள்ளவங்க லாஸ்ட்டாக ஒரு டைம் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீ உள்ள வர என்னை பார்க்க, நீ என்ன என்கிட்ட பேசுவ, என்ன சொல்லுவ? தெரியலையே. சொல்லு, ஏதாச்சும் ஒன்று சொல்லு, உனக்கு தெரிஞ்சது சொல்லு, டக்குன்னு சொல்லு. தைரியமா இருமா, எதுவும் ஆகாது. கரெக்ட். எப்பவுமே ஒருத்தங்க உடம்பு முடியாதது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போதும் சரி, உடம்புக்கு முடியாத சூழ்நிலையில இருக்கும்போதும் சரி, உனக்கு ஒன்றும் இல்லை, தைரியமா இரு, நான் இருக்கம்மா, இந்த ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியலனாலும் வெளி ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போய் காப்பாற்றுவேன், உன்னை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், நீ தைரியமா இரு, நாங்கள் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன இன்ஜெக்ஷன் தான்மா, ஒரு குளுக்கோஸ், சின்ன ஆப்ரேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க, அவ்வளோதாம்மா, உன் உயிருக்கு எதுவும் ஆபத்தில், நீ பயப்படாத அப்படின்னு ரிலாக்ஸா, அதாவது உள்ளுக்குள்ள உனக்கு பதட்டம் இருந்தாலும் வெளியே வந்து அவங்களை பதட்டப்படுத்தாம, பேஷண்ட்டை வந்து பதட்டப்படுத்தாம பேசணும். ஓகேவா? அதை விட்டுட்டு உங்க அப்பா மாதிரி சின்னதா ஒரு கையில ஒரு காயம் இருந்தாலோ இல்ல தோல் பேர்ந்தாலோ, டே சொல்லோ, டே என்னடா இப்படி பண்ணிட்டேடாடி, என்னடாடி நீ இல்லடா நாங்க அண்ணாதடாடி, வாடாடி, என்னடா எங்களை விட்டுட்டு போயிடலான்னு பார்த்துட்டேடா, கண்ணு பட்டுருச்சுடாடி, அதுக்குதான் ஊருக்கு அடிக்கடி போகாது, யார் கண்ணு பட்டுச்சு சொல்லி, டே செல்லும், டே கடிச்சே சௌரிசே விஜய்சே, உங்களை 4 பேரையும் நம்பிதாடா நான் விட்டுட்டு போனோம் உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறா, அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறா, நம்ம அண்ணாத நாவல்லனா, டே பத்திரமா பாத்துக்கிறா. அப்படி பேசக்கூடாது அவரை மாதிரி. நானும் அவர்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், ஆனா அவர் அப்படிதான் பண்றாரு. நீங்களும் அது மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? ஏன் இதை சொல்றேன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவர் அப்படிதான் பண்றாரு. இப்போ கொரோனா டைம்ல கொரோனா வந்து செத்தவங்களை விட பயத்துல செத்தவங்க தான் அதிகம். சரியா? அந்த மாதிரி எனக்கு உண்மையவே நான் இப்போ சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தாலும் நீங்க பேசுற வார்த்தையிலேயே நான் தைரியமா அதுல இருந்து மீண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க பேசுற வார்த்தையில இல்ல, நான் நல்ல ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட ரொம்ப பதட்டம் அடைஞ்சு பேசுனீங்கன்னா உண்மையே நமக்கு ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு அந்த பயத்திலேயே என் உயிர் சீக்கிரம் போயிடும். சரியா? ஏன்னா நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. எங்க வீட்லயும் ஒரு மனுஷன் இப்படிதான் இருக்காங்க. அவரும் பயந்து எங்களையும் பயன்படுத்தி சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துட்டு வரோம்னு பயமா இருக்கு.